உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கிட்னி ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, வருமுன் காப்போம் எப்படி, அதை பத்தி பார்க்குறோம். இப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹீமோகுளோபின் லெவல் குறையும், யூரியா கிரியேட்டினைன் லெவல் அதிகமாகும். சிலருக்கு பொட்டாசியம் குறைஞ்சிருக்கலாம், இல்ல சோடியம் கூடியிருக்கலாம். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல பொட்டாசியம் உள்ள பொருள் கம்மி பண்ணணும், இல்ல சோடியம் உள்ள பொருள் கம்மி பண்ணணும். இப்படி அது ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். ஜென்ரலா சொல்றது வாரத்துல ஒரு 4 நாள் ஃப்ரெஷ் அருகம்புல் ஜூஸ் ஒரு 50 ml குடிக்க. டெய்லி நீங்க வாட்டர் சாப்பிட்றீங்கள, தண்ணி, அது அந்த நோயின் தாக்கம் எவ்வளவு இருக்கு, கிரியேட்டினைன் லெவல், அதை பொறுத்து 1 லிட்டர், 1.5 லிட்டர், 3/4 லிட்டர் இப்படி குடிக்க அட்வைஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியில நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உங்களுக்கு சொல்ற அளவுல 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வசம்பு, அதுக்கப்புறம் வெட்டி வேர் பொடி, இதை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிக்க. அதே போல நீங்க என்ன பண்ணணும், உணவுல நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். நீர் காய்களான இப்போ வெள்ளை பூசணி, சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சௌச்சோ, இது போன்ற காய்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஆரம்ப நிலையில உள்ளவங்க கொஞ்சம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம், பார்லி சேர்த்துக்கலாம், கொள்ளு சேர்த்துக்கலாம். அதே போல பாரம்பரிய அரிசிகளை தயவு செய்து பயன்படுத்துங்க. நார்மல் இந்த ஒயிட் ரைஸ், மல்லிப்பூ மாதிரி இருக்குல்ல சாதம், அது தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. கோதுமையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, கொட்டரிசி, சிகப்பரிசி, இது போல அரிசிகளை நீங்க பயன்படுத்தலாம். பூங்கார் அரிசி, இது போல பாரம்பரிய அரிசிகள் நீங்க பயன்படுத்தலாம். காட்டியானம் போல சிறுதானியத்துல கொள்ளு கொஞ்சம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி மாத்திரம் பயன்படுத்துங்க. மற்ற அரிசிகள்லாம் கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. எப்பவுமே நிறைய காய்கறி, பழங்கள் எடுத்துக்கணும். பழம்னு பார்த்தா பப்பாளி, அன்னாச்சி, மாதுளம், கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், கிரன்பெரி பழம், இது நீங்க சாப்பிடலாம். ஜென்ரலா நிறைய, அதாவது காலையில எழுந்த உடனே எனக்கு டிஃபன் அப்படின்னு நீங்க எதை சாப்பிடணும், பழம் தான் சாப்பிடணும். இட்லி, தோசை அப்படின்னா அப்ப அதுல பருப்பு சேரும், பருப்பு ஒத்துக்காது. புரியுதுங்களா? அனிமல் புரோட்டீன் சுத்தமா ஆகாது. அதை விட பெட்டர் வெஜ் புரோட்டீன், அதுவும் ஒரு லிமிட். அப்ப நாங்க கண்டிஷன் பொறுத்து சொல்லுவோம், பருப்பு எவ்வளவு ஸ்பூன் நீங்க பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு. சிலர் கண்டிஷனுக்குலாம் பார்த்தா 2 ஸ்பூன் பாசி பருப்பு பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு. அதே போல ஆயில் 2 ஸ்பூன், கீ 1 ஸ்பூன். உடல் எடை குறைஞ்சிட்டே போகுது அந்த கிட்னி பேஷண்ட்க்கு அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி முட்டை சாப்பிடலாம். அது கூட வெண்கரு மாத்திரம், பாயில்டு எக். உப்பு ஒரு நாளைக்கு 3 to 4 கிராம்ஸ். சில பேஷண்ட் சொல்லுவாங்க நான் உப்பே சாப்பிட்றதில்ல, அதுவும் தப்பு. உப்பு இல்லாம சுத்தமா இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால உப்பு சாப்பிடணும், பட் லிமிட். அது 3 to 4 கிராம்ஸ். அது பேஷண்டோட பிளட் டெஸ்ட்டை பொறுத்து நாங்க அட்வைஸ் கொடுப்போம். ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நல்ல சுடுதண்ணி ஒத்தடம் முதுகு பகுதி, உடல் முழுவதும். ஏன்னா இவங்களுக்கு அரிப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த அரிப்புக்கு இவங்க இந்த உப்பு ஸ்கின்ல படிச்சிட்டு அந்த வேர்வையே வராது, வேர்க்கவே செய்யாது. அதனால இவங்க சன் பாத் எடுக்கலாம். சிலர் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டீம் பாத் கூட எடுக்கலாம். ஆனா அது மருத்துவரின் ஆலோசனை படித்தான் செய்யணும். நீங்களா போய் எடுத்துக்க கூடாது. அது உங்க பாடி கண்டிஷனை பொறுத்து நாங்க சொல்லுவோம், அது பிரகாரம் எடுக்கலாம். ஒரு ஜெனரல் டிப்ஸ், இப்போ ஒரு 4 லிட்டர் தண்ணி, சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டப்லையோ இல்ல பக்கெட்லயோ எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பிடி எப்சம் சால்ட், மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்கும். நார்மலா மெடிக்கல் ஸ்டோர்ல எப்சம் சால்ட்னு கிடைக்கும். அது 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பிடி அதுல அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு உங்க கால் பாதத்தை நல்லா அதுக்குள்ள
மூழ்கிற மாதிரி ஒரு 20 டு 30 நிமிடங்கள் கால வச்சுக்கலாம். இதனால ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. இது வந்து கிட்னி ப்ராப்ளம் மாத்திரம் இல்ல. நம்ம காலாணி, மூட்டு வலி, சுகர் பேஷண்ட்டு, வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டு, ஆண்கள், பெண்கள், அனைத்து வயதினரும், கால்ல வெடிப்பு, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட். இத நம்ம கண்டிப்பா செய்யலாம். கிட்னி பேஷண்ட்க்கு வந்து என்னன்னா, வசம்பு பொடி எடுத்துக்கோங்க. அத நல்லா தண்ணீல மிக்ஸ் பண்ணி, அடிவயிறு, மேல் வயிறு பகுதி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி, ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுறலாம். இதெல்லாம் வந்து அந்த கிட்னி பேஷண்ட்க்கு நல்லது. ஜென்ரலா கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறவங்களா இருந்தா, நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி காஃபி, டீலாம் குடிக்கிறோம் இல்லையா? அது ஒரு ஒரு நாள் ஒண்ணொண்ணு குடிக்கலாம். ஒரு நாள் காஃபி, ஒரு நாள் டீ அப்படி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து இஞ்சி டீ, ஒரு நாளைக்கு எலுமிச்சை ஜூஸ், ஒரு நாளைக்கு கிரீன் டீ, ஒரு நாளைக்கு துளசி டீ, ஒரு நாளைக்கு ஆரஞ்சு டீ. இப்படி மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. என்ன பண்ணுங்க, காலையில உணவு டெய்லி நீங்க காலை, இரவு உணவு எப்படி உங்க கன்வீனியன்ட்டோ, ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு நான் உங்களுக்கு சொல்றது, ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்டு ரா வெஜிடபிள்ஸ் அண்டு இது ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டிய பயிர் வகைகள். இத சாப்பிட்டுக்கோங்க. அப்போ காரம், புளி, உப்பு, எண்ணெய், நெய், மசாலா சமைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிட்னி பேஷண்ட்க்கு ஒரு முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னா, இந்த மூக்கரட்டை கீரை, காசினி கீரை 2 கீரை தான் அலோவ்டு. மற்ற கீரைகளை சாப்பிடக்கூடாது. அது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களும் சரி, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களும் சரி, இந்த மத்த கீரைகள கட்டாயம் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா ஜென்ரலா கீரை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினைப்போம். அது நல்லா இருக்கிறவங்களுக்கு, இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கோ, அல்லது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த 2 கீரைய தவிர மத்த கீரைகள சாப்பிடாம இருப்பது மிக மிக சிறந்தது. இதுல கிட்னி ஸ்டோன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி வருது. இதனாலயும் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி மூட்டு வலியெல்லாம் வரும். அவங்களுக்கும் இந்த யூரிக் ஆசிட் போய் கிட்னில உட்கார்ந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. எல்லாத்த விட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும், முறையான உடற்பயிற்சி இருக்கணும், நல்ல டயட் ஃபாலோ பண்ணணும். நல்ல சத்தான, ஆரோக்கியமான காய்கறி, கீரைகள், பழங்கள ஜென்ரலா இருக்கிறவங்க சாப்பிட்டா, இந்த கிட்னி ப்ராப்ளத்துல பாதிப்பு வராமல் வருமுன் காப்பாத்தலாம். வருமுன் காக்கும். அந்த பாலிசியில போனாதான் நல்லது. குடிக்கிற பழக்கம் நமக்கு அவசியமே இல்லை. புகைப்பிடிக்கும் பழக்கமும் நமக்கு தேவையில்லை. இதை பற்றி நாளைய நிகழ்ச்சியில நம்ம விவரமா பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.